ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பாஜக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாஜக நிர்வாகி ரமேஷிற்கும் பாலகிருஷ்ணன் என்பவருக்கும் இடையே இருந்த முன்விரோதத்தில் கொலை நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் அவலூர்பேட்டையைச் சேர்ந்த ஆசிரியர் சாமுவேல் ஜோசப் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 26 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தொலசம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் அவதூறாக பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள மாணவர்கள் அவரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த சக்தி முருகன் என்பவரின் 10 வயது மகன் சாரதி நேற்று நண்பர்களுடன் கடலில் குளிக்கச் சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக கடல் அலையில் சிக்கி பள்ளி மாணவன் உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வீடுகளை இழந்த பெரியகாட்டுப்பாளையம் கிராம மக்களுக்கு தற்காலிக குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டுள்ளது. விரைவில் நிரந்தர குடியிருப்புகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார்.